காதலர்கள் கொண்டாடும் ஓஹோ எந்தன் பேபி வெற்றி நடை போடுகிறது. வில்லனா இவருக்காக அவங்களுடைய படங்கள் வந்து வெயிட் பண்ண வச்சு காத்திருந்தது எல்லாமே கிடைச்சார். ஆனால் இவரை ஹீரோவாக்கி அழகு பார்த்ததுலையும் வந்து கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டாமே. விஜயகாந்த் ரவிக்குமார் இவரை கதாநாயகனாக்கினதெல்லாம் அதுக்கு பின்னால் நடந்தது. இவரை முதல்ல கதாநாயகனாக்கிய பெருமை என்னுடைய மிக நெருங்கிய நண்பரான சீனிவாசனும் சிவராமனுக்குமே உரியது. அவங்க தான் செந்தில்நாதனுடைய இயக்கத்தில் ஒரு படம் எடுத்தாங்க, பாலைவன பறவைகள்னு. அதில் இவர் மட்டும் இல்லை, ஆனந்தராஜையும் கதாநாயகனாக்கினாங்க. ஒரு பக்கம் ஆனந்தராஜ், ஒரு பக்கம் சரத்குமார், 2 பேரும் கதாநாயகனாக நடித்த படம் அது. அவங்க 2 பேருமே அதுக்கு முன்னாடி வில்லன்லாம் இருந்தவங்க. அந்த படத்தில் கதாநாயகனாக சரத்குமாருக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடச்சி. அதனால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல படங்கள் வந்து சரத்குமார் கதாநாயகிக்கு பூஜை போட்டாங்க. அதை பற்றி நகைச்சுவையாக ஒரு பேட்டியில் பதிவு செய்திருக்கார் சரத்குமார். அந்த சீசனில் என்னுடைய கால் ஷீட்டில் பாதி பார்த்தீங்கன்னா செந்தில்நாதன் வசம் தான் இருந்தது. ஒவ்வொரு மாதமும் 15 நாள் குறைஞ்சபட்சம் அவரோட பணியாற்றிட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு அவருக்கும் படம் இருந்தது. அவருடைய படங்கள் எல்லாத்துலேயும் என்ன கதாநாயகனாக போட்டார்னு குறிப்பிட்டிருக்காரு. சரத்குமாருடைய திரை வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான நபர் வந்து செந்தில்நாதன். நீங்கள் பணியாற்றிய நடிகர்களில் சரத்குமாரோட தான் மிக அதிகமாக படங்களில் பணியாற்றிருக்கீங்க. எப்படி அப்படி ஒரு பாண்டிங் உங்களுக்கு அவருக்கும்? சார் அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி, அது சொல்லறது தான். ஆமாம் ஆமாம், ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி. நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் சார். அப்போ வந்து எனக்கு வந்து யாரை போய் பார்க்குறது என்ன செய்யறது எனக்கு தெரியாது. இப்போ நமக்கு 1008 ஐடியா வருது, அப்போ தெரில எனக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு இது நம்ம சர்வைவலுக்காக ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டே நான் வந்து சினிமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த டயத்தில் வந்துட்டு அங்கே ஒரு டிஸ்கஷனில் ஒரு ப்ரொடியூசரு, ஒரு டைரக்டர் கலைவாணன் கண்ணதாசன் உட்காந்துருக்காங்க. அப்போ நான் அந்த கலைவாணன் கண்ணதாசன் பார்க்குறதுக்காக போகும்போது அவர் எப்பயும் பிஸியாக இருப்பார், டிஸ்கஷன் பிஸியாக இருப்பார். அப்போ அந்த ரூம் வாசலில் ஒரு நல்ல சகப்பாக பார்க்குற நல்ல பர்சனாலிட்டியாக ஒருத்தர் நிற்கிறாரு. நான் அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், நீங்கள் தான் இந்த படத்தோட ஹீரோவான்னு கேட்டேன். அவர் நான் இல்லை, கார்த்திக் தான் ஹீரோ அப்படின்னா. இல்லை நான் டைரக்டரை பார்க்கணும் அப்படின்னா. என்ன விஷயம் பார்க்கணும்? அசிஸ்டண்ட்டாக சேரணும். இப்போ நிறைய அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, இப்போ எப்படி நீங்கள் சேர முடியும்? அது எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் டைரக்டர் கூட மீட்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்க மாதிரி, அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு. நான் தாங்க இந்த படத்துக்கே ப்ரொடியூசரு அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு தெரியும் அதான் சரத் சார்ன்னு. ஓ சார் சாரி சார் அப்படின்னேன். சரி உங்கள் பேர் என்ன அப்படின்னாரு. நான் சரி என் பேர் வெங்கடேஷ் சார் அப்படி. உங்கள் நேட்டிவ் எங்கே அப்படின்னா நான் தூத்துக்குடி எனக்கு அப்படி. ஓ சரி நான் வேணா டைரக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு. நான் உள்ளே போய் பார்த்தேன், பேசினேன். கலைவாணன் சாருக்கு நீ பிடிச்சிருந்துச்சு, ஆனால் கலைவாணன் சார் வந்து கொஞ்சம் பொறுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னா. அந்த படம் பூஜைக்கெலாம் போனேன். அந்த படம் பூஜை நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் சினிமாவில் பூஜை அட்டன் பண்ணது அந்த படம் தான். அது ஏவிஎம்ல பூஜை போட்டாங்க. அப்போ சம்சாரம் அது மின்சாரம் செட் இருக்கும், அந்த போட்டாங்க. அந்த பூஜைக்கெலாம் போயிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்கல, அப்படி விட்டுட்டேன் சார். அப்புறம் அந்த படம் போய் தேட்டரில் பார்த்தேன். அப்புறம் அவர் மிஸ்டர் கார்த்திக் எடுத்தார், அதையும் தேட்டரில் போய் பார்த்தேன். ஆனால் கான்டாக்டே கிடையாது. அப்புறம் புலன் விசாரணை வந்து பெரிய வில்லன் ஆகிட்டார். சின்ராஸை வந்து கன்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு 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 இன்னசென்ட்டான ஒரு பையன், ரொம்ப திறமையான பையன். சொல்லி பாருங்கள், சரத்குமார் சார் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்கணும். எங்கேயுமே அவர் அந்த மிகையே இருக்காது. அவர் டைரக்டருக்காக செஞ்சாரா இல்லை அவர் அது எப்படி பண்ணாருன்னு டைரக்டர் இல்லாமல் அந்த படம் நான் வந்து சீன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டைலாக் மட்டும்தான் சொல்லுவேன். மற்றபடி நடித்ததெல்லாம் அவருடைய கிரெடிட் தான். ஆனால் இதில் எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, அந்த படம் நான் சொல்லக்கூடாது, ஆல் லாங்குவேஜில் வந்து இல்லையா, எல்லா லாங்குவேஜ்லேயும் அந்த ஹீரோஸ் வந்து இவரை இமிட்டேட் பண்ணியிருப்பாங்க. சார் இப்போ ஹீரோக்கள் வந்து நடிக்க ஆரம்பித்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் வந்து பட தயாரிப்பில் இறங்குவாங்க. ஆனால் இவர் நடிக்க ஆரம்பித்த உடனே வந்து பட தயாரிப்பில் இறங்கினார். அந்த படமும் வந்து சரியாக போகலை. இல்லை இவர் முதல்ல வந்து திரைப்படத்தில் வந்து தயாரிப்பாளர் தான், அதுக்கு பின்னாடி தான் நடிகரானார். இவருக்கு கவிஞருடைய மகன் கலைவாணன் கண்ணதாசனோட ஒரு கட்டத்தில் ஒரு நல்ல பழக்கம் ஏற்பட்டது. அவர் அப்போ வந்து சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு இருந்தார். ஒரு அருமையான இளைஞர், ரொம்ப ஆர்வமுள்ள துடிப்பான ஒரு இளைஞர். அவர் ஜிஎன் ரங்கராஜன்கிட்ட உதவி இயக்குனராக பணியாற்றிருந்தார். அப்போது எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். அவர் தான் சரத்குமார்கிட்ட இந்த யோசனையை சொல்லியிருக்கார். ஒரு 20-25 லட்ச ரூபா இருந்தால் நம்ம படத்தை ஆரம்பிச்சிடலான்னு. இது நல்ல ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து அந்த படத்தை, அப்போ வந்து ஓரளவுக்கு வசதி இருந்தது சரத்குமார்கிட்ட, அதனால் துணிஞ்சு இறங்கலான்னு இறங்கினார். கார்த்திகை கதாநாயகனை போட்டு அவங்க படம் எடுத்தாங்க. கண் சிமிட்டும் நேரம்னு தான் அவர் தயாரித்த முதல் திரைப்படம். பட்டு நாம் ஒரு விஷயம் நல்லது பண்ணும்போது அதுவாக வந்து நமக்கு ஒரு நல்லது தேடித்தரன்ற மாதிரி தான் அமைஞ்சது. அது மாதிரி இவர் தயாரித்த படம் இருக்குல்ல, அந்த படத்தில் மேக்கப் மேனாக வேலை செய்தவர் தான் விஜயகாந்துடைய மேக்கப் மேன், ராஜுன்னு அவருடைய பேர். அவர் அந்த படம் நடக்கும்போதெல்லாம் ஷூட்டிங்கை பார்க்குறத விட ஷூட்டிங் ஏற்பாடு செய்து கொண்டிருந்த சரத் மாதிரி இந்த மாதிரி திரும்பி பார்த்துருக்காரு. கண்டடா இந்த ஆள் நடிக்கலாமேன்னு ஒரு தோண போய் தான்
அவர் இப்ராஹிம் ராவத்திட்டையும் விஜயகாந்த் இவரை பற்றி சொல்லி அந்த புலனவிசாரணை படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது அந்த மேக்கப் மேன் தான். ஓ. சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தியாகு சார்ட்டேருந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி மீட் பண்ணலாமா கேட்டார். நான் ஃபஸ்ட் டைம் அவரை போய் மீட் பண்ணேன். அவர் வந்து இந்த மாதிரி எங்கிட்ட சரத்குமார் சார் டேட் இருக்குது, ஒரு படம் அவருக்கு ஒரு கதை இருந்தால் சொல்லுங்கள், வி கேன் டூ அப்படின்னாரு. ஷரத் ஆல்ரெடி என்கிட்ட ராஜா கேவச்சல் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு, எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அப்புறம் அதுக்கு அந்த டைமில் அவர் சூரியன்கிற படமெல்லாம் ஓடி நல்ல சக்ஸஸில் போயிட்டு இருந்தார் அவர். ஸோ நல்ல காம்பினேஷன், சுரேஷ் கிருஷ்ணா சரத்குமாருங்கிற காம்பினேஷனில் ஒரு கதை சொல்லுங்கள் அப்படின்னு தாட் வந்த உடனே நான் வந்து எல்லாமே வெரைட்டியாக பண்ணணுங்கிற இதில் பிகினிங்லேயே சத்யா சரி, இந்திரடு சந்திரடு சரி, அண்ணாமலை சரி, எல்லாமே வெரைட்டி படங்களாக பண்ணிட்டு இருக்கிறதுனால சரத் சார் ஆக்ஷன் ஹீரோ. ஸோ அவருக்கு ஆக்ஷன் மாதிரி ஒரு கான்செப்டில் ஒரு அண்டர் கவர் காப்ங்கிற ஒரு கான்செப்ட். அப்போ நல்ல இங்கிலீஷில் நிறைய ஃபிலிம்ஸ் எல்லாம் வரும். இப்போது இது ஸ்டார்டிங் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் சினிமா. எனக்கு அந்த மாதிரி ஒரு கதை இருந்தது. நான் அதை வந்து சரத் சார்கிட்டையும் தியாகு சார்கிட்டையும் சொன்னேன். ரெண்டு பேருமே இது சூப்பராக இருக்குது, பண்ணலான்னு சொல்லி ஒத்துண்டாங்க. ஸோ சரத்குமார், குஷ்பு, அப்புறம் இம்பார்ட்டண்ட் ரோல்ஸில் ராதா ரவி, சரண்ராஜ், சரத் பாபு, இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ஆச்சு. கூடவே தேவா சார் மியூசிக், வைரமுத்து லிரிக்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் என்னோடய ஹோல் டீம், பிஎஸ் பிரகாஷ், எடிட்டிங் கணேஷ்குமார், இந்த மாதிரி ஒரு டீம் செட் பண்ணிவிட்டு நான் அந்த படத்தை பிளான் பண்ணேன். ஒரு ஸ்டைலிஷ் ஃபிலிமாக இருக்கும் அது. ஒரு அண்டர் கவருங்கும் போது அது சரண்ராஜ் ஒரு கிங் மேக்கர், அண்டர் வேர்ல்டு ஃபெலோ, அவனுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும். ராதா ரவி ஒரு கேரக்டர், ஒரு பஃபூன் மாதிரி, ஆனால் வெரி வெரி கிராங்கி பிரெயின், பிரமாதம் பண்ணியிருப்பார் ராதா ரவி. இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் ஹீ வாண்ட்ஸ் ஹிம் டு பிகம் தி சீஃப் மினிஸ்டர். அதுக்கு ஹீ பிளேஸ் கேம்ஸ். யாராலையும் அவர்கிட்ட போக முடியாது. வெரி வயலண்ட் மேன், வெரி பவர்ஃபுல் மேன்கிற மாதிரி அவர் கான்செப்டில் அவர் கொண்டு போய், இதே இப்படியே போனால் நம்ம ஸ்டேட்டே ரொம்ப ப்ராப்ளத்தை வரும்னு சொல்லிவிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சரத்குமார் ஹூ இஸ் இன் அனதர் ஸ்டேட்டு அவரை வந்து கூப்பிட்டு, நீ இந்த அவனுக்கு உன்னை பற்றி தெரியாது, நீ உள்ளே போய் பிகம் பார்ட் ஆஃப் தி கேங் அண்ட் கெட் ஆல் த ப்ரூஃப் அண்ட் வில் எக்ஸ்போஸ் ஹிம்ங்கிறது தான் கான்செப்ட். அது சரத் சார் இங்கே வேறு இதில் இருப்பார் ஸ்டேட்டில், அவர் அங்கேருந்து ட்ரெயின்டு மேன். சரத் பாபுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்கும். அவர் எனக்காக என்ன வேணால் பண்ணுவேன்னு சொன்னிட்டு, அவருக்கு சரத் பாபுக்கு சிஸ்டர் தான் குஷ்பு ஒரு கேரக்டர். ஏ லைக் ஈச் அதர், வாழ்க்கையில் ரொமான்ஸ் இருக்கும், அது ஒரு பார்ட் போயின்னு இருக்கும். த ஹோல் ஃபிலிம் வந்து ரொம்ப ஸ்டைலிஷ், தட் இஸ் ஆக்ஷன் ஓரியன்ட். நாங்கள் சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஒரு இப்போ பார்க்குற ஃபிலிம்ஸோட ஸ்டைலிஷ் ஃபிலிமாக இருக்கும் அது. அப்போல்லாம் சிங்கப்பூர் ஏர்போர்ட், மலேசியா ஏர்போர்ட்லாம் ஷூட் பண்ணோம், ஸ்ட்ரீட்ஸ்லாம் ஹாப்பியாக ஷூட் பண்ணோம். இப்போல்லாம் ஐ டோன்ட் திங்க் வி கேன் டூ தட். அவ்வளோ ரிலாக்ஸ்டாக ஷூட் பண்ண முடிஞ்சதாங்க. அண்ட் ஸ்ரீலங்காலையும் ஷூட் பண்ணோம். ஸோ தி ஹோல் ஃபிலிம் ஹேட் அ லுக் அண்ட் ஃபீல். சூப்பர் சுப்ராயன் மாஸ்டர் தான் ஆக்ஷன் மாஸ்டர், டெரிஃபிக் ஆக்ஷன். அதில் 2 சாங் ரொம்ப சூப்பர் ஹிட் ஆச்சு. ஒன்று கம்மா கரையிலேன்னு ஒரு தேவா சாரோட ஒரு இந்த சாங் இருக்கும். அதில் ஃபுல் மாஸ் ஃபோக் சாங் மாதிரி ஒன்று வரும். அண்டு நான் ஒரு ஐ லவ் யூ சாங், ரெண்டுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவர் வந்து எப்போவுமே, அதாவது தனக்கு பெரிய டிமாண்டான ஒரு ஹீரோவாக இருக்கும்போதும் சரி, இல்லை டிமாண்டான ஒரு ஆளாக இருக்கும்போதும் சரி, மனிதர்களுக்கு முதல்ல மதிப்பு கொடுக்குறோம் சார். வேறு எந்த ஹீரோவுமே வந்து நம்ம இருக்கிற ஸ்டேட்டஸ் வச்சா நம்மகிட்ட பழகுவாங்க. இப்போ நம்ம படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா ஆனால் ஃபோன் பண்ணி பாராட்ட சொல்கிறது, அப்புறம் நம்ம அந்த டைத்தில் ஹிட்டு கொடுத்து போயிட்டா அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுனால இவருக்கு மட்டும்தான் சார். நம்ம எப்போவுமே நம்ம வந்து கம்மியாக இருந்தாலும் சரி தான், நம்ம நல்லா லைம்லைட் இருந்தாலும் சரி தான், ஒரு மனிதர்களை எப்போவுமே மனிதராக பார்க்குறது. இன்னொரு விஷயம் நான் வந்து கேள்விப்பட்டிருக்குது, எம்ஜிஆர் சார் யாரை பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்கிறது. இவர்கிட்ட அது இருக்கும் சார். நான் பார்த்துருக்கேன், பல பேர்கிட்ட நான் பார்த்துருக்கேன். அதாவது நான் சம்மந்தப்படாமல் நான் உட்காந்துருப்பேன், அவர் கூட வேறு யாராவது வருவாங்க, அவங்கள்ட்ட அது பெரிய ஆளாக இருந்தாலும் தானே சின்ன ஆள் தான் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பார். அந்த குணங்கள்லாம் எனக்கு அவர் மேலே என்னை அறியாமலே ஈடுபாடை ஏற்படுத்தி அது நட்பாகி இன்னைய வரைக்கும் அந்த நட்பு தொடருது. எனக்கு ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் இருக்குது. என்னுடைய முதல் படம் மகாபிரபு படத்துக்கு 100ஆவது நாள் போஸ்டர், 100ஆவது நாள் அப்போ தந்தியில் ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுப்பாங்க. 100ஆவது நாள் விளம்பரம் பண்ணியிருக்காங்க சார். சரசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்போ அந்த 100ஆவது நாள் அவங்க ரசீது மட்டும் தான் கொடுக்குறாங்க. ப்ரொடியூசர் வந்து அப்போ அந்த விளம்பரம் கொடுக்கல, இவங்க ரசீது மட்டும் கொடுக்குறாங்க. அதான் விளம்பரத்தோட தடவை வெங்கடேஷ்ட காமிச்சிருங்க அப்படின்னு. அப்போ என்கிட்ட விளம்பரம் வந்துச்சு. நான் பார்த்தா அதில் தயாரிப்பு ஜி கே ரெட்டி பேர் இல்லை, மற்ற எல்லாமே இருக்குது. அப்போ நான் வந்து அவங்க ரசிகமன்ற தலைவரை கூப்பிட்டு, சார் அது தயாரிப்பு பேர் இல்லை, ஏங்க ரசிகமன்ற விளம்பரம் கொடுக்குதுங்க, அதெல்லாம் தயாரிப்பு பேர்லாம் வேணாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை சார் அப்படின்னு சாருக்கு ஃபோன் பண்ணேன். சார் அதில் தயாரிப்பு மிஸ் ஆகிருக்கு சார்,
சார் அவர் தான் சார் ப்ரொடியூசரு, 100ஆம் நாள் அவர் பேர் வர வேண்டாமான்னு. உடனே அவர் அப்படியா நான் கவனிக்கல வெங்கடேஷ், அதான் உங்கள்கிட்ட கவனிச்சு நான் உடனே பேசுகிறேன்னு சொல்லி அதை ஆட் பண்ணார். அவர் வந்து நினச்சிருந்தா அப்படியே அதெல்லாம் வேணாம் அப்படியே அவங்க ரசிகம் மாதிரி சொல்லலாம். அந்த ஒரு எப்போவுமே அவர்கிட்ட வந்து பேசும்போது நியாயத்தை சொன்னால் அதை ஏற்றுக்குவார் சார். நடிகர் சங்கத்துடைய தலைவராகவும் இருந்திருக்காரு. அவருடைய பங்களிப்பு எந்த மாதிரி இருந்துச்சு சார்? சரத்குமார் இல்லைன்னா நடிகர் சங்கத்துடைய கடன் இருக்கு, அதை வந்து பேங்க்கில் பேசி இந்த அளவு குறைத்தே இருக்க முடியாது அப்படின்னு என்கிட்ட பல முறை ராதாரவி சொல்லியிருக்கார். மிக கெட்டிக்காரர் சரத்குமார். அவர் போய் பேங்க் அதிகாரிகிட்டலாம் பேசலைன்னா இந்த கடன்லாம் இப்போ கட்டி ஒரு வழியாக அந்த இடத்தெல்லாம் மீட்டுட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பூதாகாரமாக இருந்தது, கட்ட முடியுமா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இருந்தது. வந்து அதிர்ந்து போயிருந்த சீசனில் இவர் தான் உட்காந்து போய் பேசி அதை பண்ணார். அதே மாதிரி நான் முன்னாடி நெப்போலியன் சொன்ன மாதிரி தான் இவரும் ஒரு வேலைன்னு எடுத்துக்கிட்டாருன்னா மெட்டிகுலஸாக வந்து அதில் போராடி ஜெயிப்பார். அந்த விஷயத்தில் வந்து எந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டாலும், ஏன்னா அவர் வந்து பல விழாக்களில் வந்து பொறுப்பேற்று நான் பார்த்துருக்கேன். நாங்கள் இந்த உலக திரைப்பட விழா நடந்த போதெல்லாம் அவருடைய ஆரம்ப கட்டத்தில் வந்து அவர் மிகப்பெரிய உதவியாக இருந்தார் அந்த குழுவினருக்கு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனடியாக அதை சால்வ் பண்ணுறதில், முதலமைச்சர்கிட்ட கொண்டு பேசுகிறதில், இப்படி பல விஷயத்தில் உதவி செய்யக்கூடியவர். ஒரு வேலை எடுத்துக்கிட்டால் பொறுப்பாக அதை முடிப்பார். இது நம்ம சர்வைவலுக்காக ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டே நான் வந்து சினிமா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அந்த டயத்தில் வந்துட்டு அங்கே ஒரு டிஸ்கஷனில் ஒரு ப்ரொடியூசரு, ஒரு டைரக்டர் கலைவாணன் கண்ணதாசன் உட்காந்துருக்காங்க. அப்போ நான் அந்த கலைவாணன் கண்ணதாசன் பார்க்குறதுக்காக போகும்போது அவர் எப்பயும் பிஸியாக இருப்பார், டிஸ்கஷன் பிஸியாக இருப்பார். அப்போ அந்த ரூம் வாசலில் ஒரு நல்ல சகப்பாக பார்க்குற நல்ல பர்சனாலிட்டியாக ஒருத்தர் நிற்கிறார். நான் அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், நீங்கள் தான் இந்த படத்தில் ஹீரோவான்னு கேட்டேன். அவர் நான் இல்லை, கார்த்திக் தான் ஹீரோ அப்படின்னா. இல்லை நான் டைரக்டரை பார்க்கணும் அப்படின்னா. என்ன விஷயம் பார்க்கணும்? அசிஸ்டண்ட்டாக சேரணும். இப்போ நிறைய அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, இப்போ எப்படி நீங்கள் சேர முடியும்? அது எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் டைரக்டர் கூட மீட்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்குமா, அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு. நான் தான் இந்த படத்துக்கே ப்ரொடியூசரு அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு தெரியும் அதான் சரத் சார்ன்னு. ஓ சார் சாரி சார் அப்படின்னேன். சரி உங்கள் பேர் என்ன அப்படின்னாரு. நான் என் பேர் வெங்கடேஷ் சார் அப்படி. உங்கள் நேட்டிவ் எங்கே அப்படின்னா நான் தூத்துக்குடி எனக்கு அப்படி. ஓ சரி நான் வேணா டைரக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு. நான் உள்ளே போய் பார்த்தேன், பேசினேன். கலைவாணன் சாருக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் கலைவாணன் சார் கொஞ்சம் பொறுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த படம் பூஜைக்கெலாம் போனேன். அந்த படம் பூஜை நல்லா நான் ஃபஸ்ட்டு சினிமாவில் பூஜை அட்டன் பண்ணது அந்த படம் தான். அது ஏவிஎம்ல பூஜை போட்டாங்க. அப்போ சம்சாரம் அது மின்சாரம் செட் இருக்கும், அந்த போட்டாங்க. அந்த பூஜைக்கெலாம் போயிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்கல, அப்படி விட்டுட்டேன் சார். அப்புறம் அந்த படம் போய் தேட்டரில் பார்த்தேன். அப்புறம் அவர் மிஸ்டர் கார்த்திக் எடுத்தார், அதையும் தேட்டரில் போய் பார்த்தேன். ஆனால் கான்டாக்டே கிடையாது. அப்புறம் புலன் விசாரணை வந்து பெரிய வில்லன் ஆகிட்டார். அப்புறம் நான் போய் பவித்ரன் சார்ட்ட வசந்த காலப்பறை ஒர்க் பண்ணுறேன். அந்த படத்தில் நான் தான் காஸ்டியூம் பார்க்குறேன். ஸோ ஊட்டியில் ஷூட்டிங். சரத் சார் வந்திருக்காரு ஊட்டிக்கு. நான் நெக்ஸ்ட் டே அவருக்கு ஷூட்டிங். ஸோ முதல் நாள் காஸ்டியூம்லாம் போய் அவரை போய் ஃபிட்டிங் பார்க்குறதுக்காக நான் போகிறேன் ரூமுக்கு. போனோடனே எனக்கு இப்போ அவர் பெரிய வில்லன் ஆகிட்டார். இப்போ போய் நம்ம பழசெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு இருக்கேன். நான் வந்து அவங்க அசிஸ்டண்ட்டை சொன்னாங்க, நான் அசிஸ்டண்ட்டாக வந்திருக்கேன் சார்ட்ட சொல்லுங்கன்னு. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உள்ளே வர சொன்னாங்க. போன உடனே அவர் நீ பார்த்தோன்னே வெங்கடேஷ் தானே நீங்கள் அப்படின்னாரு. எனக்கு பயங்கர ஷாக்கிங் சார். கிட்டத்தட்ட அது ஒரு 5 வருஷமாவது 5-6 வருஷமாவது ஆயிடுச்சு. என்ன நியாயம்? ஒன்று ஆமாம் அப்படின்னேன். என்னைய உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னாரு. சார் நல்லா ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு நீ ஞாபகம் இருக்கா தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படி. அப்போ வந்து நான் அவர் ஏன் நான் அவருக்கு மைண்டில் இருந்தேன்னா சார், இதய தாமரைன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். கே ராஜேஸ்வர் வந்து ராஜேஸ்வர் டைரக்டர். அதான் எனக்கு ராஜேஸ்வர் சார் தான் முதல்ல ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட். அப்போ இதய தாமரை படம் ஷூட்டிங் அப்போ மிஸ்டர் கார்த்திக் டேட்டு கேட்டு சார் வருவார் கார்த்திகை பார்க்கறதுக்கு. வரும்போது ஒரு ஓரமாக நிற்பார் சார். அவர் நான் தான் போய் கார்த்திக் சார்ட்ட சார் அவர் ப்ரொடியூசர் வந்திருக்காரு சார், கொஞ்சம் பாருங்கள் சார். இருக்கட்டும் நான் அப்புறம் பார்க்குறேன் பாரு. நான் ஒவ்வொரு ஷாட்டு முடியும் போது கார்த்திக் சார் ஞாபகப்படுத்துவேன். சார் முன்னாடி நிற்கிறார் சார் பாருங்கள் சார் அப்படின்பேன். சாருக்கு டீ கொண்டு போய் கொடுக்க சொல்லுவேன் ப்ரொடக்ஷனில் சொல்லி. இதெல்லாம் சார் மைண்டில் பட்டிருக்கு. எனக்கு நான் என்னன்னா நம்மள அன்னைக்கு கலைவாணன் கண்ணதாசனை பார்க்க வச்சே நான் இதெல்லாம் பண்ணுறேன். ஆனால் சாருக்கு வந்து அந்த செட்டில் நமக்கு தனியாக ஒரு இது கொடுத்தாருன்னு. எனக்கு நீங்கள் தானே டீ எல்லாம் குடிப்பீங்க கார்த்திக் பார்க்க வரும்போது, இவர் சார் அதை சொல்கிறாரு. அன்னைக்கு அப்படி ஏற்பட்ட ஒரு இது சார். அப்போது சூரியன் படம் ஷூட்டிங் அப்போ சார் வந்து ஃப்ரெண்ட்லியாக என்கிட்ட தான் பேசிகிட்டே இருப்பார். அப்போ சார் என்கிட்ட வந்து கேட்டார், வெங்கடேஷ் எனக்கு ஒரு கதை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்போ நான் கதைலாம் பண்ணல. சூரியன் பண்ணுறப்போ நான் படம் டைரக்ட் பண்ணுற கதைலாம் பண்ணி வைக்கிறதுலே இல்லை. நான் என்ன சொன்னேன்,
என்ற கதையே இல்லை சார், ரொம்ப இதுக்கு நான் பண்ணலை. ரெண்டாவது நான் படம் பண்ணுறது வந்து லைவாக பண்ண போகிறேன். ஆ. நான் வந்து அப்படி தான் ஃபஸ்ட் ஐடியா சார், கமர்ஷியல் படம் பண்ணுற ஐடியாவே கிடையாது. நான் லைவாக ஒரு கதை பண்ணி வச்சுருக்கேன் சார். ஸோ என் ஃபஸ்ட்டு படத்தை உங்களை ஹீரோவாக பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு லைவ் படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் நான் வேணால் உங்களை வச்சு யோசிக்கிறேன். அப்போ வாய்ப்பு இல்லைன்னு அப்போ வந்து இவர் வந்து சார் வந்து என்கிட்ட வந்து கேட்டார், இந்த மாதிரி என்னங்க நான் கூப்பிட்டு ஒரு படம் கதை சொல்லுங்கள், படம் பண்ணலான்ற, நான் ஹீரோ இல்லைன்றீங்க. இல்லை சார், என்னுடைய முதல் படத்தில் வந்து 4 யங்ஸ்டர் தான் சார், இது ஒரு லைவ் கதை. அந்த கதை சங்கர் சார் தெரியும், அந்த கதை நான் ஃபஸ்ட்டு பண்ணுறாரு. சரி சார், ஓகே அப்படின்னு விட்டார். அதுக்கப்புறம் சூரியன் முடிஞ்சு ஜென்டில்மேன் முடியும் போது தான் நான் அந்த ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன். அப்போ எழுதுறப்ப கூட நான் ஹீரோ மைண்டில் வச்சு எழுதலை. கதை எழுதி முடிச்சுட்டு இதுக்கு முடிச்சதுக்கப்புறம் யார் ஹீரோன்னு யோசிப்பேன். ஃபஸ்ட்டு ஹீரோ மைண்டில் வச்சுக்கணும். ஆனால் எழுதி முடிச்சுட்டு இதுக்கு யார் ஹீரோன்றப்ப எனக்கு சார் தான் ஆகுது ஃபஸ்ட்டு வந்தார். இதுக்கு அவர் தான் கரெக்டாக இருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா சாருக்கு வந்துட்டு உங்களுக்கு டோட்டலாக பாடி லாங்குவேஜ் மாற்றிருப்பேன், ஃபுல்லாக ஹியூமராகவே அவர் கொண்டு போயிருப்பேன். அது வந்து அவரை வேறு மாதிரி காமிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணது அங்கேருந்து ஏற்பட்ட ஒரு இதுதான் சார். அப்புறம் வந்து நேரடியாக அவரை நிறைய நான் பார்த்துருக்கேன். அதாவது வந்து மற்றவங்களுக்கு எப்படியும் எனக்கு தெரியாது சார். எனக்கு வந்து என்னென்னா ஒரு மிக உன்னதமான மனிதர், சினிமாவில் நான் சந்தித்த மனிதர்களே சார், இன்குலிங் நான் சினிமாவில் கடந்து வந்த மனிதர்கள், ஹீரோக்கள், டைரக்டர்ஸ், அசிஸ்டண்ட்டு எல்லாரையும் கடந்து வந்த நடிகராக பார்க்குற எல்லாத்தையும் மிகச்சிறந்த உன்னதமான மனிதர் சார். அது நான் கண்ணாட பார்த்தேன். அதாவது வந்து என்னென்னா நட்புக்கு மரியாதை கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர்கிட்ட நான் நிறைய பார்த்துருக்கேன். நம்ம நிகழ்ச்சியிலே பல பேர் சொல்லியிருக்காங்க. அப்படியா சார்? என்னன்னா மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு கையில் காசு இல்லைன்னா கூட கடன் வாங்கி உதவுவாரே தவிர இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. அவர் சில மேனரிசம்லாம் பண்ணியிருப்பாரு. கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கும்போது இப்படி எல்லாம் பண்ணுவாரு. விரல் அது சொல்லி அவனை சொன்னனால சொல்கிறேன், நத்திங் டு சே. அதாவது இந்த இது கட் ஆயிடுச்சு, இது கட் ஆகி ஸ்டிச்சஸ் போட்டு இந்த விரல் ஆல்மோஸ்ட் விழுந்திருக்கும். அந்த கட்டை விரல் வச்சு தச்சுட்டாங்க. நம்ம பாட்டு எடுக்கிறோம், வால்பாறையில் சலக்கு எடுக்கிறோம். இந்த கையை இப்போ இப்படி தான் நின்றுட்டுருக்கும். இந்த கை, இந்த கட்டை விரல் இது என்னடா பண்ணுறது? அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீனில் வந்து இந்த விரல் இப்படி நிற்கிது, இது மடங்காது. இவ்வளோ தூரம் இப்போ வருது இல்லை, இப்போ வராது. என்ன பண்ணா இதுன்னு சொல்லி நான் இந்த விரலை என்ன செய்து இப்படி வச்சுக்கிட்டேன், இப்படியே வச்சு பேசிகிட்டு இருக்கேன். எல்லா ஹீரோஸும் படத்தில் நான் எதுக்கு பண்ணுறேன்னு தெரியாமல் எல்லாம் பேசுவோம், இப்படியே வச்சு பேசிட்டு இருக்கேன். சரத்குமாருக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட மறக்க முடியாத அனுபவம் சார்? சரத்குமார் நடிக்க வந்த ஆரம்ப காலத்துலேருந்தே எனக்கு அவர் நல்லா தெரியும். இன்னும் சரியாக சொல்லணுன்னா அப்போ வந்து கார்த்திக் வச்சு நாங்கள் சின்னராஜா அப்படின்னு ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இருந்தோம். அது முடிஞ்ச காலகட்டம் சரத்குமார் இந்த புலன் விசாரணையில் வந்து நடித்து அதுக்கப்புறம் கதாநாயகன் நடிக்க தொடங்கிய பிறகு அவரை வச்சு கதாநாயகன் ஒரு திரைப்படம் எடுக்கணும் அப்படின்ற கூட ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. சில விஷயங்கள் வந்து நம்ம பிளான் பண்ணுவோம், நடக்காது. அப்படி தான் சரத்குமாரோட படங்கள் எனக்கு அமையலை. அதாவது நான் சொல்கிறது ஆரம்ப கட்டம். அதுக்கப்புறம் சரத்குமார் வளர்ந்ததுக்கு பின்னாடி ஒரு காலகட்டத்தில் சரத்குமார் கதாநாயகன் நடிக்க சேரனுடைய இயக்கத்தில் ஒரு படத்தை எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுக்கான முயற்சிகளும் ஒரு காலகட்டத்தில் நடந்தது, எதுவும் நடக்கலை. ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி இன்னி வரைக்கும் நானும் சரத்குமாரும் மிகவும் நெருக்கமான நண்பர்களாக இருக்கணும்னா அதுக்கு முக்கியமான காரணம் எதிர்பார்ப்புகள் இல்லாத நட்பு. அவருக்கும் நம்மகிட்ட ஒன்று எதிர்பார்ப்பு இல்லை, நமக்கும் அவர்கிட்ட எதிர்பார்ப்பு இல்லை. அவருடைய பழகுன்ற தன்மை, ஒரு யாருக்கு கூட பழகினாலும் அதில் வந்து ஒரு உறுதியாக நிற்கிற விஷயம், இதெல்லாம் தான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாருன்னா அந்த ஸ்டாண்டில் நிற்பார். அதாவது இப்படி இந்த பக்கம் மாறுறது, இந்த பக்கம் மாறுறது, வளைஞ்சு கொடுக்குறது, அதெல்லாம் இல்லை. இது போன்ற குணங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த விஷயத்தில் அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற காரணத்தினால இன்னி வரைக்கும் எங்களுடைய நட்பு தொடருது. அப்போ சரசார் வந்து ரொம்ப புகழின் உச்சியில் இருக்கார். நாட்டாமைன்ற ஒரு பெரிய இட்டு கொடுத்து பெரிய லெவலில் இருக்கார். இப்பவும் பெரிய லெவலில் தான் இருக்கிறாரு. அதனால் அவர் எப்பவும் பெரிய லெவல். இன்னைய வரைக்கும் நானா வாலண்டியரா வண்டி ஏறுற மாதிரி சில விஷயம் அவருக்கு சொல்லுவேன். சார் இப்படி பண்ணலாம் சார், இது செய்யுங்க சார் அப்படிப்பேன். அவர் கேட்டுக்குவார் சார். அந்த கருத்துக்கு மதிப்பு கொடுக்குறதும், நட்பு நம்ம நண்பர்கள் நமக்கு நல்லது தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறதும். அது தவிர இன்னொரு என்ன, அவர்கிட்ட ஒரு வெகுளித்தனம் சார் யாருக்குமே தெரியாது. சார் பார்க்க அப்படி இருக்கார தவிர சார்ட்ட ஒரு வெகுளித்தனம் உண்டு. அந்த வெகுளித்தனம் தான் அவருக்கே ஒரு மைனஸ். அவர் எல்லாரும் நம்பிடுவார். நான் சொல்லுவேன், சார் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க சார், எல்லாத்தையும் பேசாதீங்க சார் எல்லாம் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. ரொம்ப ஒரு நல்ல ஒரு மனிதர் அப்படிங்கிறதால நமக்கு ரிலேஷனில் பெருசாக க்ளோஸ் கிடையாது, சினிமாலையும் பெருசாக க்ளோஸ் கிடையாது. நடிகர்லாம் எதுவும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததில் கிடைச்ச ஒரே நண்பர் சரசார் தான். அந்த வீட்டில் தங்கச்சி கல்யாணம் நடக்கும், யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க சார்கிட்ட. தம்பி மகன் சரத்குமார் சார்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. அம்மா இவருக்கு ரவா லட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த சீன் நீங்கள் சொன்னீங்களா இல்லையான்னு தெரில சார், எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் சார். நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சூரியவம்சம் ஷூட்டிங்கில். அம்மா லட்டு ஊட்டுவாங்க, அவர் ஆசையாக வாங்கி சாப்பிட்றேன். என்னம்மா வீட்டில் விசேஷம் அப்படின்வார். இல்லைப்பா தங்கச்சி பொண்ணு பார்க்க தெரியாதாப்பா உனக்கு? இல்லைம்மா யாருமே சொல்லலைம்மா. சார் தெரியலப்பா, யாரோ சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சேன்ப்பா அப்படின்வாங்க. இவர் அந்த லட்டு அப்படி கையில் வச்சுட்டு அம்மா அப்படி பார்த்துட்டு, அடுத்த ஜென்மத்துலேயும் நான் உங்களுக்கே மகனாக பிறக்கணுமா அப்படின்னு ஒரு சின்ன கேப் விட்டுட்டு சார் சொல்லி கொடுத்தாரு அந்த டைலாக்கு. அந்த ஜென்மத்துலேயாவது அப்பாவுக்கு பிடிச்ச பிள்ளையாக பிறக்கணுமா அப்படின்னு சொன்னார்.
ஏன்னா அந்த படத்தில் ஃபுல்லாக பிடிக்கவே பிடிக்கும், அப்பாவுக்கும் மகனுக்கும் ஆகாது. எனக்கு அது பார்த்து அது டைரக்டர் ஓகேன்னு சொல்லி கட் பண்ணோன்னே நான் நேராக ஓடி வந்து சார்ட்டு சொன்னேன், சார் அந்த படம் உங்கள் லைஃப்பில் புரட்சித் தலைவருக்கு எப்படி ஒரு நாடோடி மன்னன் உலகம் சுற்றும் பாலிவன் மாதிரி இது வந்து உங்கள் பெரிய இது சார் அப்படின்னு அவர்கிட்ட போய் சொன்னேன். அப்புறம் நான் போய் பவித்ரன் சார்ட்ட வசந்த காலப்பறை ஒர்க் பண்ணுறேன். அந்த படத்தில் நான் தான் காஸ்டியூம் பார்க்குறேன். ஸோ ஊட்டியில் ஷூட்டிங். அப்போ சார் வந்திருக்காரு ஊட்டி. நான் நெக்ஸ்ட் டே அவருக்கு ஷூட்டிங். ஸோ முதல் நாள் காஸ்டியூம்லாம் போய் அவரை போய் ஃபிட்டிங் பார்க்குறதுக்காக நான் போகிறேன் ரூமுக்கு. போனோடனே எனக்கு இப்போ அவர் பெரிய வில்லன் ஆகிட்டார். இப்போ போய் நம்ம பழசெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு இருக்கேன். நான் வந்து அவங்க அசிஸ்டண்ட்டை சொன்னேன், நான் அசிஸ்டண்ட்டாகிட்ட வந்திருக்கேன், சாப்பிட்ட சொல்லுங்கன்னு. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உள்ளே வர சொன்னாங்க. போன உடனே அவர் நீ பார்த்தோன்னே வெங்கடேஷ் தானே நீங்கள் அப்படின்னாரு. எனக்கு பயங்கர ஷாக்கிங் சார். கிட்டத்தட்ட அது ஒரு 5 வருஷமாவது 5-6 வருஷமாவது ஆயிடுச்சு. என்ன நியாயம்? ஒன்று ஆமாம் அப்படின்னேன். என்னைய உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னாரு. சார் நல்லா ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு நீ ஞாபகம் இருக்கா தான் இருக்கு, ஆச்சரியமாக இருக்குது அப்படி. அப்போ வந்து நான் அவர் ஏன் நான் அவருக்கு மைண்டில் இருந்தேன்னா சார், இதய தாமரைன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். கே ராஜேஸ்வர் வந்து ராஜேஸ்வர் டைரக்டர். அதான் எனக்கு ராஜேஸ்வர் சார் தான் நான் முதல்ல ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்போ இதய தாமரை படம் ஷூட்டிங் அப்போ மிஸ்டர் கார்த்திக் டேட்டு கேட்டு சார் வருவார் கார்த்திகை பார்க்கறதுக்கு. வரும்போது ஒரு ஓரமாக நிற்பார் சார். அவர் நான் தான் போய் கார்த்திக் சார்ட்ட, சார் அவர் ப்ரொடியூசர் வந்திருக்காரு சார், கொஞ்சம் பாருங்க சார். இருக்கட்டும் நான் அப்புறம் பார்க்குறேன் பாரு. நான் ஒவ்வொரு ஷாட்டு முடியும் போது கார்த்திக் சார் ஞாபகப்படுத்துவேன். சார் முன்னாடி நிற்கிறார் சார், பாருங்க சார் அப்படிம்பேன். சாருக்கு டீ கொண்டு போய் கொடுக்க சொல்லுவேன் ப்ரொடக்ஷனில் சொல்லி. இதெல்லாம் சார் மைண்டில் பட்டிருக்கு. எனக்கு தெரியாது. நான் என்னன்னா நம்மள அன்னைக்கு கலைவாண கடத்தில் பார்க்க வச்சே நான் இதெல்லாம் பண்றேன். ஆனால் சாருக்கு வந்து அந்த செட்டில் நமக்கு தனியாக ஒரு இது கொடுத்தாருன்னு. எனக்கு நீங்கள் தானே டீ எல்லாம் குடிப்பீங்க கார்த்திக் பார்க்க வரும்போது, இவர் சார் அதை சொல்றாரு. அன்னைக்கு அப்படி ஏற்பட்ட ஒரு இது சார். அப்போ சூரியன் படம் ஷூட்டிங் அப்போ சார் வந்து ஃப்ரெண்ட்லியாக என்கிட்ட தான் பேசிட்டே இருப்பார். அப்போ சார் என்கிட்ட வந்து கேட்டார், வெங்கடேஷ் எனக்கு ஒரு கதை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்போ நான் கதைலாம் பண்ணல. சூரியன் பண்ணுறப்போ நான் படம் டைரக்ட் பண்ணுற கதைலாம் பண்ணி வைக்கிறதுலே இல்லை. நான் என்ன சொன்னேன், என்கிட்ட கதையே இல்லை சார், ரொம்ப இதுக்கு நான் பண்ணலை. 2வது நான் படம் பண்ணுறது வந்து லைவாக பண்ண போகிறேன். நான் வந்து அப்படி தான் ஃபஸ்ட் ஐடியா சார். கமர்ஷியல் படம் பண்ணுற ஐடியாவே கிடையாது. நான் லைவாக ஒரு கதை பண்ணி வச்சுருக்கேன் சார். ஸோ என் ஃபஸ்ட்டு படத்தை உங்களை ஹீரோவாக பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு லைவ் படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் நான் வேணா உங்களை வச்சு யோசிக்கிறேன். வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து இவர் வந்து சார் வந்து என்கிட்ட வந்து கேட்டார், இந்த மாதிரி என்னங்க நான் கூப்பிட்டு ஒரு படம் கதை சொல்லுங்கள், படம் பண்ணலான்ற நான் ஹீரோ இல்லைன்றீங்க. இல்லை சார், என் முதல் படத்தில் வந்து 4 யங்ஸ்டர் தான் சார், இது ஒரு லைவ் கதை. அந்த கதை சங்கர் சார் தெரியும். அந்த கதை நான் ஃபஸ்ட்டு பண்ணுறாரு. சரி சார் ஓகே அப்படின்னு விட்டார். அதுக்கப்புறம் சூரியன் முடிஞ்சு ஜென்டில்மேன் முடியும் போது தான் நான் அந்த ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன். அப்போ எழுதுறப்ப கூட நான் ஹீரோ மைண்டில் வச்சு எழுதலை. கதை எழுதி முடிச்சுட்டு இதுக்கு முடிச்சதுக்கப்புறம் யார் ஹீரோன்னு யோசிப்பேன். ஃபஸ்ட்டு ஹீரோ மைண்டில் வச்சுக்கணும். ஆனால் எழுதி முடிச்சுட்டு இதுக்கு யார் ஹீரோன்றப்ப எனக்கு சார் தான் ஆகுது ஃபஸ்ட்டு வந்தார். இதுக்கு அவர் தான் கரெக்டாக இருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா சாருக்கு வந்துட்டு உங்களுக்கு டோட்டலாக பாடி லாங்குவேஜ் மாற்றிருப்பேன். ஃபுல்லாக ஹியூமராகவே அவர் கொண்டு போயிருப்பேன். அது வந்து அவரை வேற மாதிரி காமிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணது. அங்கேருந்து ஏற்பட்ட ஒரு இதுதான் சார். அப்புறம் வந்து நேரடியாக அவரை நிறைய நான் பார்த்துருக்கேன். அதாவது வந்து மற்றவங்களுக்கு எப்படியும் எனக்கு தெரியாது சார். எனக்கு வந்து என்னென்னா ஒரு மிக உன்னதமான மனிதர். சினிமாவில் நான் சந்தித்த மனிதர்களையே சார், இன்க்ளூடிங் நான் சினிமாவில் கடந்து வந்த மனிதர்கள், ஹீரோக்கள், டைரக்டர்ஸ், அசிஸ்டண்ட்டு எல்லாரையும் கடந்து வந்த நடிகராக பார்க்குற எல்லாத்தையும் மிகச்சிறந்த உன்னதமான மனிதர் சார். அது நான் கண்ணாட பார்த்தேன். அதாவது வந்து என்னென்னா நட்புக்கு மரியாதை கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர்கிட்ட நான் நிறைய பார்த்துருக்கேன். நம்ம நிகழ்ச்சியிலே பல பேர் சொல்லியிருக்கேன். அப்படியா சார்? என்னன்னா மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு கையில காசு இல்லைன்னா கூட கடன் வாங்கி உதவுவாரே தவிர இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. ஆமா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல குணம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா சார், அவர் வந்து எப்பவுமே அதாவது தனக்கு பெரிய டிமாண்டான ஒரு ஹீரோவா இருக்கும்போதும் சரி, இல்லை டிமாண்டான ஒரு ஆளா இருக்கும்போதும் சரி, மனிதர்களுக்கு முதல்ல மதிப்பு கொடுக்குறவர் சார். வேற எந்த ஹீரோவுமே வந்து நம்ம இருக்கிற ஸ்டேட்டஸ் வச்சா நம்மகிட்ட பழகுவாங்க. இப்போ நம்ம படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா ஆனால் ஃபோன் பண்ணி பாராட்ட சொல்கிறது, அப்புறம் நம்ம அந்த டயத்தில் ஹிட்டு கொடுத்து போயிட்டா அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுலாம் இவருக்கு மட்டும்தான் சார். நம்ம எப்போவுமே நம்ம வந்து கம்மியாக இருந்தாலும் சரி தான், நம்ம நல்லா லைம்லைட் இருந்தாலும் சரி தான், ஒரு மனிதர்களை எப்போவுமே மனிதராக பார்க்குறது. இன்னொரு விஷயம் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கிறது, எம்ஜிஆர் சார் யாரை பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்கிறது. இவர்கிட்ட அது இருக்கும் சார். நான் பார்த்துருக்கேன், பல பேர்கிட்ட நான் பார்த்துருக்கேன். அதாவது நான் சம்மந்தப்படாமல் நான் உட்காந்துருப்பேன், அவர் கூட வேற யாராவது வருவாங்க, அவங்கள்ட்ட அது பெரிய ஆளாக இருந்தாலும் தானே சின்ன ஆள் தான் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பார். அந்த குணங்கள்லாம் எனக்கு அவர் மேலே என்னை அறியாமலே ஈடுபாடை ஏற்படுத்தி அது நட்பாகி இன்னைய வரைக்கும் அந்த நட்பு தொடருது. எனக்கு ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் இருக்குது. என்னுடைய முதல் படம் மகாபிரபு படத்துக்கு 100ஆவது நாள் போஸ்டர், 100ஆம் நாள் அப்போ தந்தியில் ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுப்பாங்க. 100ஆம் நாள் விளம்பரம் பண்ணியிருக்காங்க சார். சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்போ அந்த 100ஆம் நாள் அவங்க ரசீது மட்டும் தான் கொடுக்குறாங்க. ப்ரொடியூசர் வந்து அப்போ அந்த விளம்பரம் கொடுக்கல, இவங்க ரசிகம் பண்ண கொடுக்குறாங்க. அதான் விளம்பரத்தோட தடவை வெங்கடேஷ்ட காமிச்சிருங்க அப்படின்னு. அப்போ என்கிட்ட விளம்பரம் வந்துச்சு. நான் பார்த்தா அதில் தயாரிப்பு ஜிகரெட்டி பேர் இல்லை, மற்ற எல்லாமே இருக்குது. அப்போ நான் வந்து அவங்க ரசிகமன்ற தலைவரை கூப்பிட்டு, சார் அது தயாரிப்பு பேர் இல்லை, ஏங்க ரசிகமன்ற விளம்பரம் கொடுக்குதுங்க, அதெல்லாம் தயாரிப்பு பேர்லாம் வேணாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை சார் அப்படின்னு சாருக்கு ஃபோன் பண்ணேன். சார் அதில் தயாரிப்பு மிஸ் ஆகிருக்கு சார்,
சார் அவர் தான் சார் ப்ரொடியூசரு, 100ஆம் நாள் அவர் பேர் வர வேண்டாமான்னு. உடனே அவர் அப்படியா நான் கவனிக்கல வெங்கடேஷ், அதான் உங்கள்கிட்ட கவனிச்சு நான் உடனே பேசுகிறேன்னு சொல்லி அதை ஆட் பண்ணார். அவர் வந்து நினச்சிருந்தா அப்படியே அதெல்லாம் வேணாம் அப்படியே அவங்க ரசிகம் மாதிரி சொல்லலாம். அந்த ஒரு எப்போவுமே அவர்கிட்ட வந்து பேசும்போது நியாயத்தை சொன்னால் அது ஏற்றுக்குவார் சார். இன்னைய வரைக்கும் நானாக வாலண்டியராக வண்டி ஏறுற மாதிரி சில விஷயம் அவருக்கு சொல்லுவேன். சார் இப்படி பண்ணலாம் சார், இது செய்யுங்க சார் அப்படிப்பேன். அவர் கேட்டுக்குவார் சார். அந்த கருத்துக்கு மதிப்பு கொடுக்குறதும், நட்பு நம்ம நண்பர்கள் நமக்கு நல்லது தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறதும். அது தவிர இன்னொரு என்ன, அவர்கிட்ட ஒரு வெகுளித்தனம் இருக்கும் சார், யாருக்குமே தெரியாது. சார் பார்க்க அப்படி இருக்கார தவிர சார்ட்ட ஒரு வெகுளித்தனம் உண்டு. அந்த வெகுளித்தனம் தான் அவருக்கே ஒரு மைனஸ். அவர் எல்லாரும் நம்பிடுவார். நான் சொல்லுவேன் சார் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க சார், எல்லாத்தையும் பேசாதீங்க சார் எல்லாம் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. ரொம்ப ஒரு நல்ல ஒரு மனிதர் அப்படிங்கிறதால நமக்கு ரிலேஷனில் பெருசாக க்ளோஸ் கிடையாது, சினிமாலையும் பெருசாக க்ளோஸ் கிடையாது. நடிகர்லாம் எதுவும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததில் கிடைச்ச ஒரே நண்பர் சரஸ் சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.